நான் அங்கேருந்து இங்கே வரைக்குள்ளேயே ஒரு பண்ணை ஆரம்பிக்கணுமென்ற நோக்கத்தில் தான் வந்தேன் நான். அதனால் நான் வர முதலே இதை துப்புரவுப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தேன் நான். கன்னி வடி அதுகள் எல்லாம் இருந்தது. அதுகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தந்தவை எங்களுக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் துப்புரவாக்கி எங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை போட்டு நாங்கள் இதை மாற்றி அமைச்சு ஒரு சுய தேவை பூர்த்தி பண்ணை என்ற அடிப்படையில் செஞ்சோம். உள்நாட்டு பிரச்சனை முடிஞ்ச பிறகு நான் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் எடுத்தேன். நான் 5 வருஷம் முதலே ரிட்டையர் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டேன். இந்த பண்ணை நான் பிறந்து வளர்ந்த இடம். அப்போ இதுக்குள்ளேயே நான் ஒரு பண்ணை ஆரம்பித்து சந்தோஷமாக இருப்போம்ட்டு வந்தேன் நான். அங்கே ரிட்டையர் பண்ணினால் பென்ஷன் எடுத்த பிறகு நாங்கள் வயோதி பிரமணத்தில் போய் தான் இருக்கணும். பிள்ளைகளோடு இருக்க இல்லாது. எந்த பென்ஷன் காசை கொடுத்தால் அவ்வளோ காசுக்குள்ளேயும் எனக்கு ஒரு ரூம் தருவினும் சாப்பாடு தருவினும் இருக்கலாம், சாக மாட்டோம். நான் இங்கே வந்ததால் அதே பென்ஷன் காசில் என்ன நம்பி கிட்டத்தட்ட 20 குடும்பம் வாழுது. ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒரு நிறுவனத்தை நடத்துகிறவர் தனியாக ஒரு விஷயத்தை போய் அரசாங்கத்தின் பக்கத்தாலேயோ அல்லது இன்னும் ஒரு நிறுவனத்தில் அல்லது இன்னும் ஒரு நாட்டில் செய்யக்கூடிய வேலையை இந்த NCI மூலம் போய் செய்தால் இலகுவாக அது நடக்கும். அதே நேரம் ஒரு பலம் பொருந்திய ஒரு நிறுவனத்தின் பின்னணியில் இருக்கிறதால எங்களுக்கு கணக்க வாய்ப்புகளும் நன்மைகளும் கிடைக்கும். அதுதான் அதன் உண்மையான விஷயம். இயற்கையோட கணக்க விஷயங்கள் ஒன்றித்திருக்கிறதால வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து எங்களோட தளத்தை சுற்றுலாத்துறையாக அவங்க பயன்படுத்துறதோட இங்கே தங்கி இருக்கிறதுக்கான வசதியும் பண்ணையிலேயே அவங்க தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் நாங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். அந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு ஒரு கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும், இயற்கையோடு அவங்க எப்படி ஒன்றிச்சு வாழலாம்ன்ற அனுபவத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இதுதான் எங்களுக்கு பெஸ்ட் ட்ரைனிங். ஒரு வருஷம் அங்கே படித்தோம். இப்போ 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைனிங் மெத்தட்காக இங்கே வந்து படிக்கிறோம். இப்போ ஹார்வெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுற மெஷினரி சம்மந்தமாக படித்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டிராக்டர்ஸ் மெஷின் ஆப்ரேட் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த ஹார்வெஸ்டிங் நடக்கிறப்ப இப்போ அதுக்கு யூஸ் பண்ணுற மெஷினரி சம்மந்தமாக நாங்கள் படிப்போம். சேதன பசலைகளை வந்து உற்பத்தி செய்து அது மூலமாக தான் வந்து பயிர்களுக்குரிய பூச்சிக்கொல்லிகள் பசலைகள் எல்லாத்தையும் வந்து செய்கிறாங்க. அதனால் வந்து பயிர்கள் வந்து நல்ல விளைச்சலை தரும், அதோட நம்மளுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். அதை வந்து மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். நம்மள்ட்ட இருக்கிற வளங்களே நம்மளே யூஸ் பண்ணி அது மூலம் வந்து ஒரு நோயற்ற காய்கறிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒருங்கிணைந்த பண்ணை மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் ஒன்றிலிருந்து ஒன்று சரியாக வாரதால் எங்கேயாவது ஒரு இடத்துல சறுக்குனாலும் மற்றது வந்து எங்களை சமாளிக்கும். ஒன்று இல்லாமல் போனால் இன்னும் ஒன்று அதுக்கு பதிலிடம் எங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு பறவைக்குரிய அல்லது ஒரு மிருகத்துக்குரிய உணவை நாங்களே உற்பத்தி செய்கிறோம். உற்பத்தி என்றால் எங்களோட மீனை வளர்த்து நாங்கள் அதை பண்டிகை சாப்பாடை கொடுக்குறோம். எங்களோட நெல்லை விளைவிச்சு நாங்கள் அதை பண்டிகை சாப்பாடை பயன்படுத்துகிறோம், பண்டிகைக்கும் பயன்படுத்துகிறோம். எங்களோட வாழை மரங்களோட கழிவுகள், வாழைத்தண்டு, வாழை இலைகள் அதுகளையும் நாங்கள் பண்டிகை பயன்படுத்துகிறோம். அப்போ எதுக்கு எதை பயன்படுத்தலாம் என்றதை கண்டுபிடிச்சு அதை கொண்டு வரதும் எங்களோட ஒரு நோக்கம். அதை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். அதால் எங்களுக்கு நல்ல வெற்றி.